விருச்சிக ராசி என்பவர்கள் நியூ டிசிஷன் எடுக்கலாம். நியூ டிசிஷன் இந்த செப்டம்பர் மந்த் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அந்த நியூ டிசிஷன் எப்படி இருக்கணும்னா இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை முடிவு பண்ணுறக்கூடியதாக இருக்கணும். சோலோவாக ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்றீங்க. ஓகே, இந்த மந்த் வந்து மணி ஃப்ளோன்றது எப்படி இருக்கும் சிஸ்? சின்ன சின்ன மணி ஃப்ளோ இருக்கும், பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்க வேண்டாம். சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பணத்தை விரயம் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் செப்டம்பர் மந்த்ல நடக்க போகுது அப்படின்னா என்ன விஷயம் நடக்க போகுது? ஸோ விருச்சிக ராசி இந்த மந்த் என்ன அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும். அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். நம்ம லைஃப்லலாம் சந்தோஷம்ன்ற ஒண்ணு இருக்குதா அப்படின்னு இருப்பாங்க. ஆனா சந்தோஷம் இருக்குது, நீ வந்து மனசு நிறைஞ்சு ஃபுல்ஃபில்லா இருப்ப அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். சில பேர் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான சந்தோஷம்ன்றது இருக்காது. ஆனா இந்த மந்த் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி குட் நியூஸ் வரும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நான் தான் இப்ப வந்து நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூபத்துல அவங்களுக்கு நடக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு நியூ டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா விருச்சிக ராசி என்பவர்கள் நியூ டிசிஷன் எடுக்கலாமா? ஸோ விருச்சிகம் ராசி நியூ டிசிஷன் இந்த செப்டம்பர் மந்த் தாராளமா எடுக்கலாம். அதனால அந்த நியூ டிசிஷன் எப்படி இருக்கணும்னா இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய முடிவு பண்றக்கூடியதா இருக்கணும். தனிப்பட்ட கருத்தை சார்ந்ததா இருக்கணும். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில எடுக்கிறதா இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஐடியா, அதனால அந்த ஐடியா நான் டிசிஷனா எடுக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. சஜஷன் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட சஜஷன் அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்துல இவங்களா யோசிச்சு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா அந்த டிசிஷனை இவங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். அப்படி என்னால முடியாது, அந்த நிலையே எனக்கு இப்ப கிடையாது, அப்படியான ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்லைன்னா டிசிஷன் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மத்தவங்களை கேட்டு எடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே, யாரையும் டிபெண்ட் பண்ணா அந்த டிசிஷனே எடுக்க வேணாம். சோலோவா ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்றீங்க. ஓகே, இந்த மந்த் வந்து மணி ஃப்ளோன்றது எப்படி இருக்கும் சிஸ்? விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, மணி ஃப்ளோ கம்பல்சரி கண்டிப்பா கிடைக்கும். பணம் ரீதியா ஏதோ ஒரு வருமான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். சின்ன சின்ன மணி ஃப்ளோ இருக்கும், பெரிய அளவுல எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ பெருசா ஒரு விஷயத்த நான் சாதிக்க போறேன், பெருசா ஒரு அமௌண்ட் எனக்கு கைக்கு வரணும், பெருசா ஒரு ப்ராஃபிட் பார்க்க போறேன், அதெல்லாம் வேண்டாம். ஆனா ரொட்டீனா இவங்களுக்கு ரொட்டீன் பேசிஸ்ல என்ன வருமானம் கிடைக்கணுமோ, என்ன ஊதியம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை பார்ப்பாங்க, வருவாய் ஈட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் எனக்கு வருமானம்ன்றது எனக்கு தனிப்பட்ட முறையில இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த்ல இருந்து அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் உருவாக்கும். ஓகே, ஒரு நியூ இன்கம் வரப்போகுது. ஸோ இனி வந்து ஹாப்பி தான். ஏன்னா வந்து எப்பவுமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு போன வருமானம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். சூப்பர். ஸோ எந்த விஷயத்துல வந்து இவங்க வந்து ஒரு பவுண்டரிஸோட இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க? ஸோ விருச்சிக ராசி இவங்க எந்த விஷயங்கள பவுண்டரிஸோட இருக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப அலைப்பாயிர மனசு. எதை பார்த்தாலும் நல்லா இருக்கே, பிடிச்சிருக்கே. இப்போ ஒரு ஹோட்டல் பாக்குறாங்கன்னா ஓகே இந்த ஹோட்டல்ல போயிடலாம். ஹோட்டல்ல போனாதான் தெரியும் அங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு சோர்சஸ் இருக்கா அப்படின்றது தெரியும். ஆனா பார்க்கும் போது நல்லா இருக்குன்னு உள்ள போயிடாது. இப்படி எல்லா விஷயங்கள்லயும் ஒரு மனிதர் பாக்குறதுக்கு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா உடனே அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறது. சோ இப்படி பாக்குற எல்லா விஷயங்கள் மேலும் ஆசைப்படுறது, மனதை அலப்பாய விடுறது, இதுல கண்டிப்பா கட்டுக்கோப்பா இருக்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். வடிவேல் சார் சொல்ற மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, அடக்கி வை, அந்த மாதிரிதான். இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பேக்ஃபயர் ஆகும். ஓகே, அலைப்பாயுதே கண்ணா அப்படின்னு அலைப்பாயாம கண்ட்ரோலா இருக்கிறது சேஃப். ஓகே சார். ஸோ இந்த மந்த் ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறும்? ஸோ விருச்சிக ராசி என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மந்த் அப்படின்னு பார்க்கும்போது, ரெட், எல்லோ, ஸ்கை ப்ளூ, இந்த 3 கலர்ஸ் வந்து ரேண்டமா அவங்க யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சில ஹைலைட்டான விஷயங்கள் நடக்கும். ஓகே, நைஸ். ஸோ எந்த விஷயத்த விருச்சிக ராசி என்பவர்கள் செப்டம்பர் மந்த் அவாய்ட் பண்ணணும்? ஸோ விருச்சிக ராசி எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற போது, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, இதுக்காக ஸ்பெண்ட் பண்றது, இதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், பணத்தை விரயம் பண்றதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்.
ஓகே. ஸோ லக்ஸரி சார்ந்த விஷயங்கள், லாவிஷ் ஸ்டைல், இப்படி இதையே ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க செய்கிறாங்க, நானும் செய்வேன். அவங்க கேப்ல போகிறாங்க, நானும் கேப்ல போவேன். பட் இங்கே எவ்வளோ இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நம்மளும் ஆடம்பரமா இருக்கணும். இப்படியான விஷயங்கள் மஸ்ட் அவாய்ட் பண்ணி ஆகணும். இது என்னன்னா அப்புறம் அவங்களுடைய கையிருப்பு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மந்தே அதிகமா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே. போட்டின்றது வந்து ஆடம்பரத்துக்காக போட்டின்றது எப்பவுமே வந்து ஒரு அனாவசியம் தான். கண்டிப்பா வந்து அது வேற இடத்துல கொண்டு போய் விட்டுடும் நம்மள. சூப்பர். ஓகே. எந்த விஷயத்த வந்து இந்த மந்த் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்? ஸோ விருச்சிக ராசி எந்த விஷயங்கள் இந்த மந்த் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பணம் ரீதியான முயற்சிகளா இருக்கட்டும், பணம் ரீதியான ஒரு ஆர்கனைஸா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பா மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இப்பத்துல இருந்து ஒரு அடுத்த 10 வருஷத்துல நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்ன்றது அந்த பிளானிங்ஸ் வந்து மேற்கொள்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு மெச்சூரிட்டியா அவங்களுடைய பணம் சொத்து சார்ந்த விஷயங்களை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பா இந்த மந்த் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். மெச்சூர், ஹவு டு பிகம் அ மெச்சூர் மேன், இந்த விஷயங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நான் ஏனோ தானும் ஜாலியா இருந்துட்டேன் அப்படின்லாம் இருந்தாலும் இந்த மந்த்ல இருந்து பொறுப்பு சார்ந்த விஷயங்களை கையில எடுக்கணும். பொறுப்புள்ள ஒரு நபரா மாறணும். ஓகே. நிறைய பேர் வந்து நாளைக்கு இருக்குமானே தெரியல, ஏன் நான் சேவ் பண்ணணும், நான் இப்ப இருக்கிற இந்த செகண்ட் ஹாப்பியா இருந்தா போதும் தான் நிறைய பேரோட மைண்ட் செட்ல இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா மேபி மாத்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இன் ஃபியூச்சர் வந்து நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ சேவிங்ஸ்ன்றது அவ்வளோ மஸ்டான ஒரு விஷயம்னா டேரட் மூலமா சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த் வந்து நீங்க பயங்கர ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மெசேஜ். ஸோ வந்து உங்களுக்கு ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.